கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்து பண்டிகை வரைக்கும் இருக்கிற உபவாச கூட்டத்தில் இன்றைக்கு 14 சரி 14வது நாள் உபவாச கூட்டத்தில், ஒவ்வொரு நாள் உபவாச கூட்டத்திலையும் நம்ம எதை குறித்து பேசுகிறோன்னா, செய்தியுடைய தலைப்பு வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேவனே ஒரு தொழிலாளியாக காணப்பட்டார். அவர் என்ன தொழில் செய்தார் என்று சொன்னால், குழவன் என்கின்ற ஒரு தொழிலை கர்த்தராகிய தேவனே அவனை செய்தார். அல்லேலூயா. இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலாளிகளை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு தேவன் செய்ததான ஒரு குழவன் தொழிலாளியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா, எரேமியாவை கர்த்தர் குழவன் வீட்டுக்கு அனுப்புகிறார். எதற்காக குழவன் வீட்டுக்கு அனுப்புகிறார்னா, இஸ்ரவேலுடைய நிலைமையை விவரித்து காட்டும்படியாக எரேமியாவுக்கு கர்த்தர் விரும்பினார். அவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, இஸ்ரவேல் வீட்டாருடைய நிலைமையை பாரு அப்படின்னு சொல்லி குழவனுடைய வீட்டுக்கு யாரை அனுப்புகிறார்னா, எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த குழவன் ஒரு பானையை வணைகிறான். கொஞ்சம் வாசிங்களேன், 2ஆம் வசனம் வாசிங்களேன். நீ எழுந்து குழவன் வீட்டுக்கு போய் பாருங்க, அங்கே இஸ்ரவேலுடைய வீட்டுடைய நிலைமையை குறித்து உனக்கு தெரிவிப்பேன். பாருங்க, சக்கரத்தினால ஒரு மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்தான். கவனிக்கலாம், இஸ்ரவேலுடைய நிலைமை எப்படி காணப்பட்டதுன்னா, பாருங்க, அந்த திரிகையில் வச்சு மண்ணுனால ஒரு பாத்திரத்தை நம்ம குழவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அது குழவனுடைய கையிலே நம்ம கெட்டு போனது. கெட்டு போன உடனே ஆண்டவர் அந்த களிமண்ணை அப்புறப்படுத்தவோ அதை சேதப்படுத்தவோ ஆண்டவர் விரும்பலை. அது வேறொரு பாத்திரமாக கர்த்தனவனா உருவாக்குகிறத பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலுடைய நிலைமை என்னன்னா, ஆண்டவர் அவர்களை உருவாக்கும்படியாக விரும்புகிறாரு, உருவாக்குறாரு. ஆனால் கெட்டு போனாங்க. ஆண்டவர் அவர்களை அப்பலப்படுத்தலை. தான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறபடினால அவங்க மேலே மனதுருகி வேறொரு பாத்திரமாக கர்த்தனை உருவாக்குறத பார்க்குறோம். உண்மையாலுமே சொல்கிறேன், நம்மையும் கூட கெட்டுப்போன உடனே கர்த்தர் நம்மளை அப்புறப்படுத்தியிருந்தாரானா இந்நேரம் நம்ம இருந்திருக்க முடியாது. அதனால் தேவ பிள்ளைகளை, கெட்டு போனாலும் கர்த்தர் என்ன பண்ண திரும்பவும் நம்மளை பிசைஞ்சு புதிய பாத்திரமாக கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கலாம், என் கூட படித்த ரமேஷ் என்கின்ற ஒரு சகோதரன், வானகரத்தில் அவங்க வீடு. வானகரத்தில் நாங்கள் மதுரையில் எங்களுக்கு வீடு, வானகரத்தில் அவங்க வீடு. வானகரத்தில் தான் பானை செய்கிறவங்க இருப்பாங்க. அந்த குழவன் வீட்டார் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து தான், அவங்க வீட்டிலேருந்து தான் எங்கள் கூட படிக்கிறதுக்கு வருவோம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனோம் பாருங்க. கவனிக்கலாம், ஒரு பச்சை பானை, சுட வைக்காமல் பானை என்ன பண்ணால் உடஞ்சி போச்சு. அந்த பானையெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு தடிப்பான கட்டையை எடுத்து அடித்து தண்ணி எடுத்து இப்படி மேலே தெளித்தாங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த மண் பார்த்திங்கன்னா பசன்னு ஆயிடுச்சு. ஆன உடனே அதை பிசைஞ்சு திரும்ப அந்த சக்கரத்தில் வைத்து வேறொரு பானை என்ன பண்ணால் உருவாக்குறத நான் பார்த்தேங்க. தேவ பிள்ளைகளை, அதே போல் தான் நம்ம உருவாக்கும் போதே கெட்டுட்டேன்னு வச்சுங்களேன், நம்மளை அப்புறப்படுத்தாமல் கர்த்தர் வேறொரு பாத்திரமாக உருவாக்கிடுவார். இதே உருவாக்கி பானையை காய வச்சு அது நெருப்புனால் வேக வச்சிட்ட பிற்பாடு அது உடையுமானா, அது கெட்டு போகுமானா, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அது மேலே தண்ணி தெளித்து திரும்ப மண்ணை ஆக்க முடியுமா? ஆக்கவும் முடியாது. அது தூக்கி விசி அடிக்கப்படுவதற்கு தான் நம்மனா அது ஏதுவாய் காணப்படும். அதை தான் எங்கள் பாசு கூட ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம ஒரு மண்பாண்டம் போல் நம்மளை கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். பானையில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துட்டால் கூட
நீ என்னதான் சிமெண்ட்டோ வேறு கலவையோ போட்டு அடித்தாலும் அடைத்து வச்சாலும் கூட சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த இடத்துலேருந்து தண்ணி என்ன பண்ணும், அதை கசையும் ஒழுக தான் செய்யும் அப்படின்னுவார். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை, கிராமங்களில் இருக்கிறோம் நம்ம பாருங்கள். அந்த நாட்களில் சேக்கடையில் தான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து பாத்திரத்தெல்லாம் தேய்ப்பாங்க, கழுவுவாங்க. அப்போது பானை பார்த்திங்கன்னா பழைய பானையில் தான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அது ஓட்டையாகிடுச்சின்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு துணி கந்தையை எடுத்து அதை என்ன பண்ண நல்லா டைட்டாக திருகி வைப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா இருக்கும். 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா அந்த துணி வழியாக தண்ணி சொட்டுன்னு கீழே ஊற்றிக்கினே இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம கர்த்தர் உருவாக்கும் போதே கெட்டு போயிட்டோம்னா நம்மளை அப்புறப்படுத்தாமல் ஆண்டவர் நம்மளை உருவாக்கிடுவார். இதை தான் இஸ்ரவேலுடைய நிலைமை குறித்து யாருக்கு சொல்கிறாரு? எரேமியாவுக்கு சொல்கிறார். அவங்க கெட்டு போயிட்டாங்கப்பா, அவங்கள நான் சேதப்படுத்த விரும்பலை, அவங்கள என்னை விட்டு அப்புறப்படுத்த விரும்பலை, அவங்கள வேறொரு பாத்திரமாக நான் உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல தான் தேவ பிள்ளைகளை நாமும், அதாவது நம்மளை உருவாக்கிட்டார்னு வச்சுங்களேன், நம்ம கெட்டு போகாமல் பார்த்து கொள்ளணும். உருவாக்கிட்டார்னா ரட்சிக்கப்பட்டோம், சத்தியத்தை அறிஞ்சிட்டோம், உபதேசத்தை கேட்குறோம், அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், ஊழிய தரிசனம் கிடைச்சிருக்குது, ஊழியத்தின் தரிசனம் கிடைச்சிருது. இதுக்கு மேலே ஒருவன் கெட்டு போகுவானா அவனை கர்த்தர் உருவாக்க மாட்டாருங்க, அப்புறப்படுத்துவார். காரணம் என்னென்னா, அது சுட்டெரிக்கப்பட்ட பானை. சுட்டெரிக்கப்பட்டு உடஞ்சதுன்னா என்னங்க பண்ண முடியும்? அதை ஒட்ட வைக்க முடியுமா? இல்லை அது மேலே தண்ணி தெளித்து அதை திரும்ப மண்ணாக்கி அதை வேறொரு பானையை உருவாக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நிலைமை தான் இஸ்ரவேலுடைய காரியங்கள் இருந்தது. யாருக்கு ஆண்டவர் சொல்கிறார்னா, எரேமியாவுக்கு சொல்லுகிறார். ஆமே. சரி, கவனிக்கலாம். குழவன் என்று சொன்னால் இது யாரை குறிக்கினா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொஞ்சம் வேகமாக இருக்கலாம். தேவனாகி கர்த்தர் பூமியின் மண்ணினால உருவாக்கி, பாருங்க, மண்ணுனால தான் குழவன் எதையும் உருவாக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் குழவன். மண்ணுனால ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்றாரு? உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினார், அவன் ஜீவ ஆத்தும ஆனான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் யாருன்னா குழவன். களிமண் யாருன்னா இஸ்ரவேல் வீட்டார். களிமண் யாருன்னா நீங்களும் நானும் தான் களிமண்ணாக இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கலாம் பாருங்க. அவர் அந்த மண் பாண்டத்தின் மீது முழு அதிகாரம் உடையவர் யாருன்னா குழவன் தான். கவனிக்கிறீங்களாம்மா? குழவன் சக்கரத்தை சுற்றி விட்டு தனக்கு இஷ்டமானபடி பானை என்ன பண்ணால் உருவாக்குறான். களிமண்ணுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. களிமண்ணுக்கு எதனா அதிகாரம் இருக்குதா? எந்த அதிகாரமும் இல்லை. களிமண் குழுவனை தடுத்து நிறுத்தவும் முடியாது. என்னை வணையாத, சக்கரத்தை சுத்தாத, தடுத்து நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. களிமண் தன்னுடைய உரிமையை குழவனிடத்தை சொல்லவே முடியாது. என்னை இது போல் வணையாத, என்னை இது போல் வணைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண். நம்ம ஆண்டவருக்கு நம்ம மன விருப்பத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தின்னு இருக்கக்கூடாது. நான் இது வந்தால் அது செஞ்சிடுவேன், இப்படி வந்தால் நான் இப்படி பண்ணிவிடுவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துன்னு இருப்போம். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இல்லைங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, களிமண் தன்னுடைய உரிமையை குழவனிடத்தில் சொல்ல முடியுமா? என்னை இப்படி தான் நீ வணியணும், இல்லைன்னா நான் சக்கரத்துலேருந்து வெளியே வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாதுங்க. 3வது காரியம், தேவ பிள்ளைகளை, எந்த களிமண்ணும் தன்னுடைய சித்தத்திற்கு எதிர்த்து அதாவது நிற்கவே முடியாது. இப்போ களிமண்ணை குழவன் தனக்கு ஏற்றபடி தன் சித்தத்தின்படி வணைகிறான். அந்த களிமண் சித்தத்துக்கு மாறாக எதிர்த்து நிற்க முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஊழியமா, பாடுகளின் பாதையா, கர்த்தர் எதுக்கென்று நம்மளை தெரிந்து கொண்டாரோ அதற்கு என்ன பண்ணால் நம்மளை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். நம்மளால் குழவன் இடத்துல களிமண் சொல்ல முடியுமா? சித்தத்தை எதிர்த்து நிற்க முடியுமா? எதிர்த்து நிற்கவே முடியாதுங்க. குழவன் இடத்துல களிமண்ணால் மாற்றத்தை உண்டு பண்ணவே முடியாது.
குழவனிடத்தில் களிமண்ணால் மாற்றத்தை உண்டு பண்ணவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, 5வது காரியம், தேவ பிள்ளைகளை, குழவன் சக்கரத்தில் இருக்கிற களிமண்ணை தான் நினைத்த நேரத்தில் ஒரு நிமிஷம் முடியவே முடியாது. அல்லேலூயா. யோனா கூட தேவ சித்தத்துக்கு மாறாக ஓடினார். நிலைக்க முடிஞ்சுதா? முடியல. கர்த்தர் மீன் வாயிலாக கொண்டு வந்து எங்கே எடுத்துன்னு வந்து விடுறார்? அவரை நினைவே பட்டணத்தில் விடுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் களிமண்ணுக்கு குழவனுடைய சித்தத்தை எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. நான் இப்படி இருந்தால் அப்படி ஆகிடுவேன், அப்படி இருந்தால் அப்படி ஆகிடுவேன். நம்முடைய நினைவு கர்த்தருடைய நினைவுகள் அல்லங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அர்ப்பணிக்கும் போது அவர் சித்தத்தின்படி நம்மளை என்ன வணைய ஆரம்பிப்பார். ஆமே. சரி, கவனிக்கலாம். குழவனுடைய திட்டத்தில் களிமண் மாற்றத்தை உண்டு பண்ணவே முடியாது. குழவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். அந்த மாற்றத்தை களிமண்ணால் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. கவனிக்கலாம். 5வது காரியம், குழவனை எதிர்த்து பேச எந்த அதிகாரமும் களிமண்ணுக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவரே, என்னை அங்கே வச்சுருந்தா நான் நல்லா இருப்பேனே, என்னை இங்கே வச்சுருந்தா நான் நல்லா இருப்பேனே, இந்த கணம் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே சொல்லி ஆண்டோடைய அதிகாரத்தை எதிர்த்து யாரால பேசக்கூடாது? களிமண்ணுக்கு அதிகாரமே கிடையாது. பாருங்கள், குழவன் சக்கரத்தில் இருக்கிற களிமண் தான் நினைத்த நேரத்தில் எழுந்து போகவே முடியாது. எழுந்து போக முடியுமா? இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நான் தேவனுக்கு பிறவி அடிமை என்று சொல்லுகிறார். டூலாஸ் என்றார். டூலாஸ் என்று சொன்னால் நான் தேவனுக்கு என்னதே பிறவி அடிமை. என்னை நான் விடுவித்து கொள்ள முடியாத அடிமையாக இருக்கிறேன். ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன். வாழ்வோ சாவோ ஊழியத்தில் தான் இருப்பேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நபனர் சொல்கிறார். அப்போ சக்கரத்தில் இருக்கிற களிமண் நினைத்த நேரத்தில் எழுந்து போக முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஊழியத்துக்கு 5 நாள் கேப் விடுவோம். நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னா. நம்ம நினச்ச நேரத்தில் ஊழியத்தை விட்டு போகிறது நமக்கு அதிகாரமே கிடையாதுங்க. அதிகாரம் இருக்குதா? நம்ம சக்கரத்தில் இருக்கிற களிமண். அவர் சுற்றிக்கினே இருக்கிறாருன்னா நம்ம போய்கினே இருக்க வேண்டியது தான். எப்போ நிறுத்துகிறாரோ அப்போ தான் நிறுத்தணும். நினச்ச நேரத்தில் நான் ஊழியத்தை விட்டு நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அது குழவன் கையில் இருக்கிற களிமண் அல்ல. அது கவனிக்கலாம். 6வது காரியம், களிமண் குழவனுக்கு ஒத்து போனால் தான் சிறப்பான பாத்திரமாக நம்ம உருவாக்க முடியும். குழவனுக்கு என்ன பண்ணும்? ஒத்து போகணும் அந்த களிமண். குழவன் எப்படியெல்லாம் தன் கையை, அதாவது எந்த பக்கம்லாம் வளைத்து கொண்டு போகிறாரோ அது போல் அந்த களிமண் அது தனக்கு இசைந்து போனால் தான், குழவனுக்கு இசைந்து போனால் தான் அது கனத்துக்குரிய பாத்திரமாகவே குழவன் அப்படின்னா வணைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரை கேட்டேன், என்னையா சபையை விட்டு இப்படி போறியா, அது நல்லதான்னு கேட்டேன். நான் உடன் ஊழியக்காரெலாம் ஏற்படுத்திக்கிறேன், அவங்க பார்த்துக்குவாங்கன்னாங்க. அது செய்கிறது தப்பியான்னு சில நாட்களில் பார்த்தா அந்த சபைக்கு அவர் போதகனாக இல்லாதபடியே ஆயிடுச்சு. அதனால் கர்த்தர் நம்மளை எந்த ஊழியத்தில் நிலை நிறுத்தி வச்சிருக்கிறாரோ, அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, அதில் உண்மையாக இருக்கணும். அது சக்கரத்துலேருந்து தான் இஷ்ட நேரத்தில் களிமண் எழுந்து போக முடியுமா? முடியாது. அந்த இடத்துக்கு ஒருத்தருக்கு ஆண்டவர் நம்ம கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அதனால் களிமண் குழவனுக்கு என்ன பண்ணால் ஒத்து போனால் தான் சிறப்பான பாத்திரமாக குழவன் என்ன பண்ணால் வணைய முடியும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாமா? இப்படியானால் சொல்லலாமா?
கவனிக்கலாம். 21ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, மிதிக்கப்பட்ட களிமண்ணினால குழவன் ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் என்ன பண்ணால் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேலே அவனுக்கு என்ன இருக்குதான், குழவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிப்போம் தேவ பிள்ளைகளை. குழவன் களிமண் என்ன பண்ண மிதிக்கிறான், தன் கால்களினால் மிதித்து அதை அந்த மண்ணை பக்குவப்படுத்தி ஒரு பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாக வணைகிறான், இன்னொரு பாத்திரத்தை கனவீனத்துக்குரிய பாத்திரமாக வணைகிறாரு. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? குழவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, கனத்திற்குரிய பாத்திரமாகவும் நீங்கள் 2 தீமோத்தேயு வந்துடலாமா? 2 தீமோத்தேயு வந்துடலாமா? 2 தீமோத்தேயு வந்துடலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். ஆகையால் சரி கவனிக்கலாம். கனத்துக்குரிய பாத்திரமாகவும் எஜமானுக்கு உபயோகமானதும் எல்லா நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக இருக்கிற கனத்துக்குரிய பாத்திரமாக யார் இருப்பான் என்று தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க. அம்மா கவனிக்கிறீங்களா? சக்கரத்திலிருந்து எழுந்து போவதற்கு களிமண்ணுக்கு எந்த உரிமை இல்லை. அதனால் தேவ பிள்ளைகளை இதை தான் ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வரைக்கும் சொல்கிறாரு. மிதிக்கப்பட்ட ஒரே மண்ணினால் அந்த குழவனால் கனமுள்ள பாத்திரமாகவும் உருவாக்க முடியும், கனவீனமான பாத்திரமாகவும் உருவாக்க முடியும். கனத்துக்குரிய பாத்திரமாகவும் எஜமானுக்கு உபயோகமானதும் எல்லா நற்கிரைகளுக்கு ஆயத்தமாக இருக்கிற கனத்துக்குரிய பாத்திரமாக யார் இருப்பார்கள் என்பதை 2 தீமோத்தேயு 2:21 அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம தீமோத்தேயுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கலாம். கனத்துக்குரிய பாத்திரமாக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் வாசிக்கலாமாம்மா? 22 அன்றியும் கவனிக்கலாம். குழவன் ஒரே குழவன் தான், ஒரே மண்ணு தான், மிதிக்கப்படுது, வணையப்படுது. ஒன்று கனத்துக்குரியதாகுது, இன்னொன்று கனவீனத்துக்குரியதாகுது. காரணம் என்னன்னா, கனவீனத்துக்கு ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா 22ஆம் வசனத்தில் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கனத்துக்குரிய பாத்திரம், அதாவது கனவீனத்துக்குரிய கனத்துக்குரிய எது ஆகுதுன்னு சொன்னால் பாலியத்துக்குரிய இச்சைக்கு என்ன பண்ணணுமா? விலகி ஓடணும். பாருங்க, எது பாவமோ, எது அசுத்தமோ, எது அக்கிரமோ, எது அநீதியோ அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மனா விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கணுங்க. அல்லேலூயா. இவர்களை தான் கர்த்தர் நம்மனா கனத்துக்குரிய பாத்திரமாக ஆக்குவார். இதை யோசேப்பு செய்தார். போத்திபாருடைய மனைவி ஓயாமத்தை அலட்டுறாங்க, என்னோடு சைனி சொன்னாங்க. வஸ்திரத்தை இறுக பிடித்த உடனே விட்டுட்டு ஓடினார். கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றினார். அல்லேலூயா. ஆக யார் கனத்துக்குரிய பாத்திரம்னு சொன்னால் பாலத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன பண்ணா விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை என்ன பண்ணுமா? தொழுது கொள்ளணும். நம்ம இருதயத்தில் சுத்தம் இருக்கணுங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறத சுத்தம் இருக்கணும். கபடு இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, போராமை இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது, தீங்கு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சுத்த இருதயத்தோடு காணப்படணும். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குது பாருங்கள். நீதியாக நடப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, சமாதானத்தை நாடுவாங்க. இவர்களை தான் கர்த்தர் என்ன பாத்திரமாக ஆக்குறாருன்னா கனத்துக்குரிய பாத்திரமாக ஆக்குகிறார். கவனிக்கலாம். நீதியில் நடக்கும், பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகணும், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும், நீதியாக நடக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், அவிசுவாசம் வரக்கூடாது, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பிறர் இடத்துல அன்பாக இருக்கணும். கவனிக்கலாம். சமாதானத்தையே நாடணும். சிலர் பார்த்திங்கன்னா நொய்னு சண்டை வச்சுக்கினே இருப்பாங்க, கலகம் வச்சுக்கினே இருப்பாங்க. இதெல்லாம் கனத்துக்குரிய பாத்திரமாக இவங்கெல்லாம் மாறவே முடியாது. அல்லேலூயா. சரி கவனிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னேன்? குழவன் என்று சொன்னேன். இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியம்,
யார் கனத்துக்குரிய பாத்திரமாக ஆவான் என்பதை பார்த்தோம். யார் என்று சொன்னால் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி இருக்கிறவனை கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக ஆக்கிறார். மூன்றாவது காரியம், களிமண் உருவமற்றது. மூன்றாவது காரியத்தை சொல்கிறேன். களிமண் உருவமற்றது, உயிர் இல்லாதது. இதை தான் சங்கீதம் 103:14 சொல்கிறாரு. 103:14 சொல்கிறாரு, நான் மண் என்று அவர் என்ன பண்ணுறாராம், நினைவு கூறுகிறார். இருக்குதுங்களா? கொஞ்சம் வாசிங்கம்மா. நம்முடைய உருவம் 103:14, நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார். நான் மண் என்று அவர் என்ன பண்ணுறாராம், நினைவு கூறுறாங்க. நீ என்ன மண்ணுங்க, நீ என்ன மண். அதனால் உருவமற்றது, உயிரற்றது, நான் மண் என்று நான் பண்ண நினைவு கூறுகிறார். யாருன்னா எதனா பேசிட்டா என்னை எப்படி பேசலாம்னு சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். எனக்கு எங்கே கனம், எனக்கு எங்கே மரியாதைன்னு சொல்லி சில காரியங்களை கேட்குறோம். தேவ பிள்ளைகளே, நான் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். ஆமென். சரி பாருங்க, கெட்டுப்போன முதலாவது காரியம் சங்கீதம் 9:18 கொஞ்சம் வாசிக்கலாமா? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை. அல்லேலூயா. கவனிக்கலாம், இந்த 9ஆம் சங்கீதத்தை தாவீது பாடும்போது முத்தலபேன் என்கின்ற தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதுடைய குமாரன் மரித்து வருஷம் நினைவு நாள். பாருங்க, யுத்தத்தில் யார் இருக்கிறாருன்னா யோவாப்பு யுத்தத்தில் இருக்கிறாரு. யுத்தத்தில் இருக்கிற யோவாப்பு தாவீதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நஞ்சம் பட்டணம் தான், நான் அதை கைப்பற்றினா என் பேர் தான் விளங்கும். அதனால் ராஜாவே, நீ சீக்கிரத்தில் யுத்தத்துக்கு புறப்பட்டு வா என்று சொல்லி யோவாப்பு தாவீதுக்கு அழைப்பு கொடுக்கிறார். தாவீது பிள்ளை செத்த துக்கத்தில் நம்ம காணப்படுறார். அப்படி இருக்கும்போது தான் இப்போ வாசிங்கம்மா அந்த சங்கீதத்தை 9ஆம் சங்கீதம் அப்போ தான் பாரு 18 என்ன சொல்கிறார் பாருங்க. எளியவனாகிய நான் என்றைக்கும் மறக்கப்படுவேன், நான் போனேன்னா கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். பாருங்க, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லைங்க. சிறுமைப்பட்டு இருக்கிற நீ கர்த்தர் மேலே என்ன நம்பிக்கை கொண்டு இருக்கிறியோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் கர்த்தர் கெட விடவே மாட்டார். அதை நிறைவேற்றிடுவார். அதை என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். அதனால் தேவ பிள்ளைகளை, இந்த நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்கணும். நான் சிறுமைப்பட்டவன், என் நம்பிக்கை ஒருபோதும் கர்த்தர் கெட விட மாட்டார், அதை நிறைவேற்றிடுவார் என்று சொல்லி கர்த்தரையே சார்ந்து தேவனுடைய பிள்ளைங்க நம்மனா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சரி, கவனிக்கலாம். எந்த காரியம் உனக்கு இடர்லா இருக்குதோ அதை தரித்து போடுன்றாரு. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. அப்படியே தொடர்ந்து 30 வாசித்துருமா. பாருங்க, உன் அவயங்கள்ல ஒன்று கெட்டு போனா கூட நல்லா இருக்கும், அதை தரித்து போட்டா நல்லா இருக்கும். முழு சரீரத்தோடு நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் அது நலம் என்று சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கண்ணு இடர்லா இருக்குதா ஒரு கண்ணை பிடுங்கி போடுன்றாரு. கை இடர்லா இருக்குதா ஒரு கையை தரித்து போடுன்றார். காலு இடர்லா இருக்குதா ஒரு காலை தரித்து போடுன்றார். இப்படிலாம் தரித்து போட்டோம்னா ஒன்றுமே இருக்காது, நம்ம வெறும் முண்டமாக தான் உட்காந்துருந்தோம். இங்கே சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, சொல்லப்பட்ட நோக்கம் என்னன்னா, எது உனக்கு இடையூறை உண்டு பண்ணுதோ அதை தேவ சமூகத்தில் வச்சு செபிக்கணும். ஆண்டவரே, என் கண்ணு கெட்டதாக இருக்குது, அது என் சரீரத்தை முழுவதும் இருளாக்குது, என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி எது நமக்கு இடையூறை உண்டாக்குறதோ அது தேவ சமூகத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கணும்.
அதை தான் சொல்கிறார், அது தரித்து போடு. நீ 2 கை உடையவனா நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒன்று கெட்டு ஒரு கையோடு நீ நரகத்துக்கு போனேன்னா என்னவா இருக்கும்? நலமாக இருக்கும் என்று நம்ம சொல்லுகிறார். சரி, காரியம், சிறுமப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போக கர்த்தர் விடவே மாட்டாருங்க. சிறுமப்பட்டவன் கர்த்தரை மட்டும்தான் நம்பிக்கின்னு இருப்பான். யோவாப்பு அழைப்பு கொடுக்குறாரு, தாவீது புறப்பட்டு போகிறார். அவருடைய நம்பிக்கை கெட்டு போகலை, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அதனால் ஆண்டவர் மேலே இருக்கிற நீங்கள் ஆண்டவர் மேலே கொண்டு இருக்கிற நம்பிக்கை கர்த்தர் ஒருபோதும் சீர்குலைக்க விடவே மாட்டார். ஜெயமாக ஆண்டவர் முடிய பண்ணுவார். 2வது கவனிக்கலாம், ஒன்று கெட்டு போனாலும் பரவாயில்ல, 2 கை உடையவனா நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒன்று கெட்டு ஒரு கை உடையவனா நீ பரலோகம் போகிறது நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்படின்னா எது நமக்கு இடையூறுல உண்டாக்குறதோ அந்த காரியம் ஒன்றை நமக்குள்ளே வராதபடி என்ன பண்ணணும், அதை என்ன பண்ண அறிக்கை செஞ்சு விட்டுடணும். 3வது காரியம், எபேசருக்கான நிருபம் 14ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 4ஆம் அதிகாரம், எபேசருக்கான நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 4:22. எபேசியர், அந்தபடி பாருங்க, நம்மளை கெட்டு போக பண்ணின பழைய மனுஷனை என்ன பண்ணமா கலைந்து போட்டு. சரி, இப்போ அப்படியே வந்துருங்கம்மா. எபிரேயருக்கான நிருபம் 10:39. 10:39 கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. எபேசியர் 4:22 என்ன சொல்கிறாருன்னா கவனிக்கலாம், அதாவது கெட்டு போன பழைய மனுஷனை நீ என்ன பண்ணமா கலைந்து போடு. 22 அதை தான் சொல்கிறேன். முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளின்படி கெட்டு போகிற பழைய மனுஷன் என்ன பண்ண கலைந்து போடு, அது வேண்டாம் என்று சொல்கிறார். எபிரேயர் 10:39 என்ன சொல்கிறார் பாருங்க, நாமும் கெட்டு போக பாருங்க. ஒருத்தன் பின்வாங்கி போகிறான்னா அவன் அழிவை நோக்கி போகிறான்னு அர்த்தம். சபைக்கு வராமல் நின்று போகிறான்னா அவன் அழிவை நோக்கி போகிறான்னு அர்த்தம். நாமும் கெட்டு போக பின்வாங்கி போகாமல் ஆத்துமா ஈடேற பாருங்க. உன் ஆத்துமா ஈடேறனா பழைய கெட்டு போன மனுஷனை கலைந்து போடணும், பின்வாங்கக்கூடாது. ஆத்துமா அப்போ தான் என்ன பண்ணால் ஈடேறும் என்று நம்ம சொல்லுகிறார். ஆமென். 3 காரியத்தை பார்த்தோம். சிறுமப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. கெட்டு போனதை ஒன்று கெட்டு போச்சுன்னா விட்டுடு, ஒரு கை உடையவனா நீ பரலோகத்துக்கு போனால் நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். 3வது கெட்டுப்போன பழைய மனுஷனை கலைந்து போடணும். பின்வாங்கிற காரியத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தாமல் இருப்பேன்னா உன் ஆத்துமன்னா பண்ணுமா ஈடனா பரலோகத்துக்கு போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆமென். சரி, முழங்கால் படியலாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறையா என் ஆண்டவர், நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வழிநடத்துங்க, எல்லாம் தீமையை அகற்றுங்க. நன்மையும் கிருபை மாத்திரம் ஆண்டரே பிள்ளைகளை தொடர உதவி செய்யுங்க. கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வழிநடத்துங்கப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,